கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுபிணி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு. அன்னை ஆதிபராசக்தி அபிராமியுடைய திருவருள் என் சொந்தங்கள், என் உறவுகள் அத்தனை பேருக்கும் கிடைக்கட்டும். அன்பான என் உறவுகளே, சொந்தங்களே, என் சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, உங்களை இந்த வாரம் எப்படிங்கிற இந்த அற்புதமான நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. இந்த வாரத்தில் உச்சம் பெறக்கூடிய ராசிகள், அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகள் யார் யார், அதை தான் பார்க்க போகிறோம். என்ன நடத்துனா உச்சம் பெற முடியும், எப்படி நடந்துக்கிட்ட அதிர்ஷ்டம் பெற முடியும் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க போகிறோம். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி வரை, புரட்டாசி மாதம் 20ஆம் தேதி முதல் புரட்டாசி மாதம் 26ஆம் தேதி வரை, இந்த தினங்களில் நம்ம வாழ்க்கையில் எப்படி சில நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். என் உறவுகளே, இந்த வாரத்தில் புரட்டாசி மாதம் 20ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 6 முழு பௌர்ணமி. இன்று காலை 11:42 முதல் பௌர்ணமி துவங்குகிறது. அதனால் இந்த திங்கட்கிழமையில் வரக்கூடிய திங்கட்கிழமை மிஸ் பண்ணாமல் இந்த பௌர்ணமியை சிறப்பாக கொண்டாடுங்க. பௌர்ணமியில் நிறைய நல்ல விஷயங்களை மனசில் தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு முக்கியமாக சொல்லும்போது மனசை வலிமைப்படுத்துகிற ஒரு நல்ல நாள். கிரிவலம் போகிறது, நம்ம உள்ளூரில் இருக்கிற சிவாலயத்திலே கிரிவலம் போகலாம். அதாவது அன்றைய தினத்தில் உள்ளூரில் இருக்கிற சிவாலயங்கள், திருவண்ணாமலை போக முடியாதவங்க இங்கெல்லாம் போகலாம். வலம் போங்க, சுவாமியை வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. பௌர்ணமியில் அந்தாதி பாராயணம்னு சொல்லுவாங்க, அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுங்க, லலிதா சகஸ்ரநாம பாராயணம் பண்ணுங்க. அன்றைய தினத்தில் மன வலிமையை ஏற்படுத்திக்கிங்க. அந்த பௌர்ணமியானது அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி புரட்டாசி 21 காலையில் 9:50 வரை உள்ளது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் மிக முக்கியமானது அக்டோபர் 10ஆம் தேதி புரட்டாசி 24 வெள்ளிக்கிழமைக்கு கிருத்திகை மற்றும் சங்கடகர சதுர்த்தி. அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தியும் இருக்குது, கிருத்திகையும் இருக்குது. அதனால் முருகபெருமான வழிபாடு பண்ணுறவங்க வழிபாடு செய்யுங்க. 6 தீபம் போட்டு முருகனை வழிபாடு பண்ணுங்க. கிருத்திகை அன்னைக்கு 6 தீபம், நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு மோதகம் செய்து விநாயகருக்கு வைத்து நைவேத்தியம் செய்து உங்கள் சங்கடங்கள்லாம் நீங்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. விநாயக பெருமான் அதை நீக்கி கொடுப்பார். அதுக்கு அடுத்தபடியாக வாரத்துடைய கடைசியில் அக்டோபர் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா புரட்டாசி 26 அக்டோபர் 12 சஷ்டி வருது. சஷ்டி விரதம் இருக்கிறவங்க விரதம் இருங்க. சிறப்பான நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டாகும். ஆக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த செய்திகள் இருக்குது. இந்த வாரத்தில் நாம் எப்பயுமே பேசக்கூடிய சந்திராஷ்டமத்தை பற்றியும் பேசிடுவோம். அக்டோபர் 6ஆம் தேதி புரட்டாசி 20 திங்கட்கிழமை பூர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். அக்டோபர் 7 புரட்டாசி 21 செவ்வாய்க்கிழமை உத்திர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். அக்டோபர் 8 புரட்டாசி 22 அஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் புதன்கிழமை. அக்டோபர் 9 புரட்டாசி 23 வியாழக்கிழமை சித்திர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி புரட்டாசி 24 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சித்திர நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி
புரட்டாசி மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா சுவாதி விசாகத்துக்கு சந்திராஷ்டமம். அக்டோபர் 21 ஞாயிற்றுக்கிழமை புரட்டாசி 26ஆம் தேதி விசாகம் அனுஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம். ஆக இந்த சந்திராஷ்டம தினத்தில் என் பிள்ளைகள் எல்லாரும் ரொம்ப கவனமாக இருங்க. சந்திராஷ்டம தினத்தில் வீண் முயற்சிகள் தேவையில்லை. யாராவது நம்மளை டைவர்ட் பண்ணுறாங்க, அந்த பக்கம் போகாதன்னா போகாமல் இருக்கு. சில விஷயம் வேண்டாப்பான்னு சொன்னால் ஓகேன்ட்டு போங்க, அவ்வளோதான். இந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் நிச்சயமாக அது நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கும். நண்பர்களே, இந்த வாரத்திலிருந்து ஒரு புது விஷயத்தை நாங்கள் செய்கிறோம் உங்களுக்காக, என் சகோதர சகோதரிகளுக்காக, இரத்த உறவுகளுக்காக, என் சொந்தங்களுக்காக, என் உறவுகளுக்காக. என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த வாரத்தில், அதாவது அக்டோபர் 6 முதல் அக்டோபர் 12ஆம் தேதி வரை, புரட்டாசி மாதம் 20ஆம் தேதி முதல் புரட்டாசி 26 வரை, திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை, இந்த நாட்களில் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறீங்களோ, கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்கள் பிறந்த தேதி, உங்களுடைய வயசு ப்ளஸ் உங்கள் பேர், நட்சத்திரம், ராசி, இதை கமெண்டில் பண்ணுங்கள். உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம், ப்ளஸ் உங்களுக்காக வாழ்த்து சொல்கிறோம். இதை தான் நாங்கள் செய்கிறோம். பிறந்த நாள் கொண்டாடக்கூடியவர்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் இதை செய்ய போகிறோம். இந்த வாரத்தில் பிறந்தநாள் கொண்டாடுபவர்கள் நல்லா கவனிச்சுக்கிங்க. இந்த பதிவு பார்க்கக்கூடியவர்கள், இந்த வாரத்தில் பிறந்தநாள் கொண்டாடுபவர்கள் உங்களுடைய பிறந்த தேதியை கொடுத்துட்டு, வயசை கொடுத்துட்டு, நட்சத்திரம், ராசியை கொடுத்துட்டு, பேர் கொடுத்துருங்க. நான் உங்களுக்காக வாழ்த்து சொல்லுவோம். நாங்கள் உங்களுக்கு ஒரு ஹார்ட் கண்டிப்பாக வரும். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நானே உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்காக நான் பிரார்த்தனையும் செய்கிறேன். அதே மாதிரி திருமண நாள் கொண்டாடக்கூடியவர்கள் ஒவ்வொரு வாரமும் இனிமேல் இதே ஒவ்வொரு வாரத்திலும் திருமண நாள் கொண்டாடக்கூடியவர்களுக்கும் நாங்கள் வாழ்த்து சொல்ல காத்திருக்கிறோம். பிறந்த நாள் கொண்டாடக்கூடியவர்களுக்கும் வாழ்த்து சொல்ல காத்திருக்கிறோம். திருமண நாள் கொண்டாடக்கூடியவர்களுக்கும் வாழ்த்து சொல்ல காத்திருக்கிறோம். சில பேர் தொழில் தொடங்கக்கூடியவர்கள், அவர்களும் உங்கள் தொழிலோட இண்டஸ்ட்ரியஸோட பேரை கொடுத்துட்டு, அந்த பேருக்கு, அந்த இண்டஸ்ட்ரி, அந்த தொழில் நிறுவனத்திற்கும் நாங்கள் அது நல்ல விதமாக ஆரம்பிக்கிறதுக்கு வாழ்த்து சொல்ல காத்திருக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்கிறோம், பிரார்த்தனைகளையும் செய்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. சில பேர் பார்த்திங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் நடக்கணும் இந்த வாரத்தில், எனக்கு இந்த வாரம் இது நடந்தால் நல்லதுங்க அப்படி நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. கமெண்ட்டில் நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். இதை பார்க்கும்பொழுது நாங்கள் அதில் ஒரு ஹார்ட் வந்துருச்சுன்னா நான் உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணுறேன்னு அர்த்தம். நிச்சயமாக இதை செய்யுங்க உங்களுக்காக. நான் போன வாரம் சொன்ன ஒரு புது மாற்றத்தோடு சந்திக்கிறோம்னு. அதனால் இந்த வாரத்திலேருந்து இந்த பயணம் தொடர்கிறது. அந்தந்த வாரத்துக்குள்ளவர்கள் மட்டும் இதில் பங்கெடுங்க. ஏன்னா நீங்கள் அடுத்த வாரத்துக்கு இப்பயே கொடுத்தீங்கன்னா இந்த வாரத்தில் உள்ளவங்க கொடுக்க முடியாது. அதனால் ஒவ்வொரு வாரத்துக்கும் அந்த வாரத்துக்குரியவர்கள், உங்களுடைய பிறந்த நாளாக இருந்தால் நாங்கள் வாழ்த்து சொல்ல காத்திருக்கிறோம், கல்யாண நாளாக இருந்தால் வாழ்த்து சொல்ல காத்திருக்கிறோம், உங்களுடைய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதாக இருந்தால் நாங்கள் வாழ்த்து சொல்ல காத்திருக்கிறோம், பிஸ்னஸில் இந்த ஆண்டுகள் 25வது ஆண்டு 50வது ஆண்டாக இருந்தாலும் வாழ்த்து சொல்ல காத்திருக்கிறோம். சில பேருக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் இந்த வாரம் நடந்தால் நல்லது, அப்படி நடக்கப் போகுது, எங்களுக்கு சாதகமாக நடக்கட்டும்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் வாழ்த்து சொல்ல காத்திருக்கிறோம். உங்களுக்காக வாழ்த்தையும் சொல்கிறோம், பிரார்த்தனையும் செய்கிறோம். இந்த பதிவை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும் என் உறவுகளை, என் சொந்தங்களை. இப்போ வாங்க இந்த வார ராசி பலனுக்குள்ள போயிடலாம். உண்மைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய தருணம் மேஷராசிக்கு. சுப செலவுகள் மேஷராசிக்கு வந்து சேரும். பேச முடியாமல் சற்று நிற்கக்கூடிய நாள். என்னடா இது, இந்த நேரத்தில் நம்ம வார்த்தையை விட்டு பேசலாம்னு நினச்சா இப்படி கேட்டப் போட்டு வச்சுருக்கிறாங்களேன்னு சில இடங்களில் பேச முடியாது. படவா இல்லை, உங்களுக்கு ஒரு பேசுகிறதுக்கு டைம் கிடைக்கும், வெயிட் பண்ணுங்க. தேவையில்லாத விஷயத்தை மனசில் ஏற்றிக்காதீங்க. இந்த வாரம் சிவ வழிபாடு பண்ணுங்க. ஜலதோஷம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நெத்தியில் என்றைக்கும் இந்த வாரத்தில் முழுமையாக விபூதி இட்டுக்குங்க.
சிறப்பாக இருப்பீங்க மேஷராசி அன்பர்கள். நல்லதே நடக்கும். உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து விட்டு ஏண்டா இதை கொடுத்தோன்னு ஃபீல் பண்ணவும் இந்த வாரத்தில் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சில பேருக்காக உங்கள் மதிப்பை நீங்கள் எங்கேயும் இழக்காம முயற்சி பண்ணுங்க ரிஷபராசி அன்பர்களே. ஜவுளி, நகை, கேளிக்கை சம்பந்த விஷயங்கள் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய விருப்பங்கள் ஏற்படும். நிறைய பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் ரிஷபராசிக்கு இந்த வாரத்தில் ஏற்படும். சில பேருடைய மனசாட்சிக்கு உணர்வுக்கு மதிப்பு கொடுத்துட்டு இப்படி ஒதுங்கி நிற்க வேண்டிய கட்டாயமும் ஏற்படும். ஆனால் ஒரு மனசில் திருப்தி கிடைக்காது. என்னப்பா இது, இந்த வாரத்தில் நான் நிறைய பர்ச்சேசிங்லாம் பண்ணியிருக்கான, பட் திருப்தி இல்லைப்பா. சில பேருக்கு பணத்தை கொடுத்துருக்கான திருப்தி இல்லைப்பான்னு மனசு கொஞ்சம் லைட்டாக வாடும். அதனால் காசை பார்த்து செலவு பண்ணுங்க. கடன் வாங்க வேண்டிய சூழல் ரிஷபராசிக்கு இந்த வாரம் ஏற்படும். பயணங்கள் உண்டு. பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். கவலைப்பட வேண்டாம். விநாயகரை வழிபாடு செய்யுங்க. கொஞ்சம் கூட்டமான இடத்துல பார்த்து நடந்துக்குங்க. கூட்டம் உங்களுக்கு இப்போ பிடிக்காம போக வாய்ப்பு இருக்கு. தலை சுற்றல்னு சொல்லுவாங்க. இந்த வாரத்தில் தலை சுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லதே நடக்கும். ரிஷபராசி அன்பர்களை விநாயகரை வழிபாடு செய்யுங்க. மிதுன ராசி, குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். மேற்படிப்பு, உத்தியோக நிலைகள், நல்ல முயற்சி செய்யக்கூடிய நேரம். ஏதாவது மேலே ஏதாவது படிக்கிறது, உத்தியோகத்துக்கு ஏதாவது ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுனா இந்த வாரம் நல்ல வாரம். இனிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை மிதுன ராசிக்கு. பல்வழி வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருப்பி விலகிடும், பயப்பட வேண்டாம். 2 வீலர் 4 வீலர்லாம் அந்த பார்க்கிங் பிரச்சனை ஏற்படுறதுக்கு மிதுன ராசிக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ வண்டியை போட்டுட்டு எடுக்க முடியாமல் சில பிரச்சனைகளும் வரும். அதில் பார்க்கிங் ப்ராப்ளங்கள், வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் மிதுன ராசி தேவை. சில பிரச்சனைகளை பெருசாக்க வேண்டாம். இந்த வாரத்தை பொறுத்தவரை சில விஷயங்களை விட்டு தள்ளி இருங்க, நல்லது நடக்கும். தண்ணீர் தாகம் அதிகமாக எடுக்கும் இந்த வாரத்தில். அதனால் ஒரு பாட்டில் தண்ணி கையிலே வச்சிங்க. முருகபெருமானை வழிபாடு பண்ணுங்க. மிதுன ராசி கவலைப்பட வேண்டாம். எடுக்கிற விஷயத்தில் சக்சஸ் ஆகிறதுக்கு முருகன் உங்களுக்கு உதவி பண்ணுவார். நல்லது நடக்கும். கடகராசி, மனசுக்கு பிடித்தவர்கள் ஆதரவு தருவார்கள். ஆறுதலாக கொஞ்சம் பேசுவாங்க. ஆனால் வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து பேசுங்க. கடகராசிக்காரர்களே கவனம் தேவை. சுதந்திரமாக செயல்பட மனசு நினைக்கும். வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். வயிறு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. அது சாப்பாட்டுனால கொஞ்சம் சாப்பாட்டில் கவனமாக இருங்க. வயிறு வலி ஏற்பட்டு மறைஞ்சிருங்க. தூக்கி எறிஞ்சி பேச வேண்டாங்க. கடகராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் சில பேரை தூக்கியும் பேச வேண்டாம், தூக்கி எறிஞ்சும் பேச வேண்டாம். இந்த டிவி, செல்ஃபோனு இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கை நழுவி டிவி, செல்லை கீழே போடுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. எந்த எலக்ட்ரானிக் ஐட்டத்தையும் பார்த்து கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். சூடு பிரச்சனை ஏற்படும். தலை சூடு, வயிற்று சூடு சம்பந்தப்பட்ட எண்ணெய் தைச்சுக்குள்ளிங்க, நல்லது. சிவ வழிபாடு பண்ணுங்க. கடகராசி சிறப்பாக இருப்பீங்க. நல்லது நடக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை சிம்ம ராசிக்கு மற்றவர் பேசுவதை காது கொடுத்து கேட்க வேண்டிய காலம். என்னடா இது, இவன் பேசுறதையெல்லாம் நான் கேட்க வேண்டியதாக இருக்கே அப்படின்னு கூட மனசு சொல்லும். திடீர்னு கோபம் கூட ஏற்படும். அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு என்ன பேசுகிறாங்கன்னு டென்ஷன் ஆகாமல் கேளுங்க. இந்த டென்ஷன் ஆக்கி பார்ப்பாங்க சில பேர், என்னதான் இவர் பண்ணுறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு. ஏன்னா நம்மளை கோபப்படுத்தி பார்க்குறதுல பல பேருக்கு ஒரு சந்தோஷம். அதெல்லாம் இந்த வாரத்தில் அவங்க பாட்சா பலிக்கக்கூடாது. அதில் கவனமாக இருங்க. கௌரவ விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. நம்மளை நிறைய பேர் நோட் பண்ணுறாங்கன்னு. தள்ளி போய் நிற்பது இந்த வாரம் சிறப்பு. எந்த விஷயத்துலையும் தலையிடாமல் தள்ளி போய் நிற்பது நல்லது. கொஞ்சம் பர்ஸு காலியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. பணம் நிறையா செலவாகும். இந்த வாரத்தில் பொறுத்தவரை ஏதாவது ரொம்ப மனசு சங்கடமாக இருந்தால் வீட்டில் கதவை சாத்திக்கிட்டு, இல்லை உங்கள் ஆஃபீஸை ரூமை சாத்திக்கிட்டு ஒரு இடத்துல ஓய்வெடுங்க. 10 நிமிஷம் அமைதி காத்துட்டு அடுத்த வேலையை பாருங்கள். மகமாயை கும்பிடுங்க. சிம்மராசி சிறப்பாக இருப்பீங்க இந்த வாரத்தில். நல்லது நடக்கும். கன்னி ராசி, இந்த வாரத்தை பொறுத்தவரை அரிப்பு சம்பந்தமான ப்ராப்ளங்கள், அலர்ஜின்னு சொல்லுவாங்க, ரேஷிஸ், ஸ்கின் ப்ராப்ளங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால் சாப்பாடு விஷயமாக இருக்கட்டும், வேர்வை விஷயமாக இருக்கட்டும், கொஞ்சம் கவனமாக இருங்க.
வியாபாரத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. வியாபாரம் நல்லா இருக்குங்க, அமோகமாக இருப்பீங்க. வெள்ளி தங்கம் நகை வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஆசை நிறைவேறக்கூட நல்ல முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. ஏதாவது ஆசைகள் நடக்கணும் அப்படி நினச்சிங்கன்னா இந்த நேரம் உங்கள் முயற்சி வெற்றி பெறும். எண்ணங்களை வெளிக்காட்டி கொள்ள வேண்டாம். நல்ல கவனிங்க, உங்களுடைய எண்ணத்தை வெளியில் காட்டிக்க வேண்டாம் இந்த நேரத்தில். ஆனால் எண்ணம் நடக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருங்க, அது கண்டிப்பாக நடக்கும். இரவு கண்முழிக்க வேண்டிய கட்டாயங்கள் இந்த வாரத்தில் கண்டிப்பாக ஏற்படும். தூக்கம் வராமல் இருக்கும். தன்னம்பிக்கையை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிங்க கன்னியா ராசி அன்பர்களே. பெருமாள் வழிபாடு சிறப்பை கொடுக்கும். கொஞ்சம் கண்மூடித்தனமாக யாரையும் நம்ப வேண்டாம். யார்கிட்டையும் பேசும்போது சொல்லும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். நல்லது நடக்கும். துளாராசி வியாபாரத்தில் புதிய யுக்தியை கையாள போறீங்க. மற்றவர்களை உங்களுக்கு தகுந்தால் போல மாற்றி பேச போறீங்க. உங்களை பக்கம் இழுத்துற போறீங்க. இது ஒரு பெரிய, அதில் நீங்கள் ஜகஜால கில்லாடி, அது இந்த வாரத்தில் நீங்கள் சிறப்பாக அதை செய்ய போறீங்க. பொய் சொல்ல வேண்டிய கட்டாயம் இந்த வாரத்தில் ஏற்படும். சில இடத்துல பொய் சொல்லதாங்க செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கட்டாயம் துளாராசிக்கு ஏற்பட போகுது. கணக்குகளை தெரியப்படுத்த வேண்டாம். ஏதாவது உங்களோட பர்சனல்னு ஒரு கணக்கு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் செலவுகளை வெளியிலலாம் வருமானங்களை வெளிப்படுத்த வேண்டாம். வார்த்தைகளை கொஞ்சம் சிக்கல் ஏற்படுங்க. சில வார்த்தையை விட்டுட்டு உடம்பை ரணமாக்கிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பார்த்து இருங்க. கோபத்தை மரியாதை, நல்ல கவனிங்க, கோபத்தினால் மரியாதை கிடைக்காம போக வாய்ப்பு இருக்குது. அதனால் சில பேர் உங்களுக்கு முன்னாடி ஒன்று பேசுவாங்க, பின்னாடி பேச வாய்ப்பு இருக்குது. கோபத்தை குறைச்சிக்கிங்க. வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாந்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வயிறு வலி, உமட்டல்னு சொல்லுவாங்க, குடல் ப்ராப்ளங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வாந்தி வர வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு ஸ்மெல் ஒத்துக்காமல் போக வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. சிவனை வழிபாடு பண்ண துளாராசி சிறப்பாக இருப்பீங்க. நல்லது நடக்கும். விருச்சக ராசி. விருச்சக ராசிக்கு அவசர நிலையை இந்த வாரத்தில் தவிர்த்து கொள்வது நல்லது. காசு பணம் மதிப்பு தெரிய அதிகம் விலை கொடுத்து பொருள் வாங்க வேண்டிய நிலை ஏற்படும். அதாவது சில விஷயங்களை கண்மூடித்தனமாக வாங்க வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும். நம்ம சின்னதாக நினச்சிருப்போம் ஒரு பட்ஜெட்டு, ஆனால் பெரிய அளவில் பட்ஜெட்டு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த காசு பணம் மதிப்பு தெரியாமல் போய்டும் இந்த நேரத்தில். அதனால் கடன் வாங்க வேண்டிய நிலை கூட ஏற்படுதுங்க. பணக்கார விஷயத்தில் தலையிட வேண்டாம். இந்த பெரிய ஆளுங்க, பணக்காரவங்க, நல்ல அங்கீகாரம் பெற்றவங்க, அதிகாரிகள், நம்ம மேலே உண்டு நம்ம உண்டுன்னு யாராக இருந்தாலும் நீங்கள் இருக்கிறது இந்த வாரத்தில் நல்லதுங்க. அவருக்கு ஈக்குவலாக நான் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு இந்த அண்ணாமலை படத்தில் ஏலம் கேட்பார் பாருங்க, ரஜினிக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தர் ஏலம் கேட்பார், சரத் பாபுவா, அது ஏலங்காட்டு கடைசியில் வீணாக போயிடுவார். அதே மாதிரி தான் இந்த வாரத்தில் அது மாதிரிலாம் நம்ம எதுவும் யோசிக்கவே வேண்டாங்க. நல்லது, விலகி இருங்க. புகார் தெரிவிக்க வேண்டாம். யார் மேலே எந்த புகாரும் தெரிவிக்காதீங்க. அதனால் யார் மேலேயும் கோபமும் படாதீங்க. உஷ்ணம் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. விருச்சக ராசிக்காரர்கள் விருப்பங்களை இந்த வாரம் தள்ளி வைங்க. நல்லது. தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஒத்த தலைவலி. சுதர்சன வழிபாடு பண்ணுங்க. விருச்சக ராசி சிறப்பாக இருப்பீங்க. தனுசு ராசி. மன ஆறுதல் கிடைக்கும். மன பிரச்சனைகள் தீரும். சந்தோஷமான சில கனவுகள் ஏற்படும். சில பேச்சுகள், நல்ல பேச்சுகள் துவங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். காரியத்தில் கொஞ்சம் கண்ணா இருங்க. பணத்தட்டுப்பாடுகள்லாம் நீங்குங்க. வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. திடீர் மயக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தனுசு ராசிக்கு. கொஞ்சம் திடீர்னு மனசில் ஒரு பயம் ஏற்படலாம், இல்லை மயக்கம் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் தூக்கம் நல்லா தூங்குங்க. தூங்குற நேரத்தில் தூங்கிடுங்க. அதுதான் தனுசுக்கு இந்த வாரம் நல்லது. இடுப்பு சம்பந்தப்பட்ட வலி, அதாவது எலும்பு சம்பந்தப்பட்ட பெயின் ஏதாவது ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஒரு பெயின் கில்லர் போட வேண்டிய கட்டாயம் கூட ஏற்படலாம். சிவனை முருகனையும் வழிபாடு பண்ணுங்க. தனுசு ராசி சிறப்பாக இருப்பீங்க. மகர ராசி. இந்த வாரத்தில் நல்ல தகவல்கள் வந்து சேரும். தேவையில்லாத வதந்திகளை எல்லாம் நம்ப வேண்டாங்க. இன்னொன்று, எதுக்கு குரல் கொடுக்கணும், எதுக்கு குரல் கொடுக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு குரல் கொடுங்க. எதுக்காவது குரல் கொடுத்து மாட்டிக்காதீங்க. அதுவும் பிரச்சனையில் போய் சேரும். இயற்கை உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. அதனால் அந்த செரிமான கோளாறுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் சாப்பிட்டோன்னு நிறைய சீரகம் சாப்பிடுங்க.
இல்லை வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் இருந்தால் போடுங்க, இல்லை டீ காஃபி சாப்பிட்ற பழக்கம் இருந்தால், இல்லை ஒரு இனிப்பு சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் சாப்பிடுங்க. வெந்நீர் குடிங்க, இன்னும் பெஸ்ட்டு இந்த வாரத்தை பொறுத்தவரை. சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடனடியாக சில பேர் தொந்தரவு பண்ணுவாங்க. அப்படின்னா எனக்கு இப்பயே ஒரு காரியத்தை முடிச்சு கொடு, இப்பயே செய்யி, அப்படிலாம் நம்மளை யாராவது தொந்தரவு பண்ணலாம் வாய்ப்பு இருக்குங்க. அதனால் யாருக்கிட்டையும் உங்கள் பர்சனல் நம்பரை கொடுக்குறதோ, பர்சனலாக ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறதோ இந்த வாரத்தில் அவாய்ட் பண்ணுங்க, நல்லது. பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகளை கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க, நல்லது நடக்கும் மகர ராசிக்கு. கும்ப ராசி, கெட்ட பயசார் இந்த காளி அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று வரும் இல்லைங்களா, ஒரு படத்தில் சொல்லுவார். அதனால் இந்த எமோஷன்லாம் இந்த வாரம் ஆகவே வேண்டாங்க. யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசட்டுங்க. இந்த எமோஷன் ஆகி ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டு அதில் சிக்கிக்கக்கூடாது. நாம் எப்போ சிக்குவோன்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நம்ம சான்ஸே கொடுக்கக்கூடாதுங்க. மனசில் பேசிக்கிங்க, அது ரொம்ப நல்லது. மனசில் பேசுகிறேன்னு வெளியில் பேசிடாதீங்க, பிரச்சனை இந்த வாரத்தில். அதுவும் வெளியில் பேசுனீங்கன்னா நம்மளை ஒரு காட்டிடுவாங்க. நல்லா கவனிங்க. காசை காட்டி சில பேர் நம்மளை ஏமாற்ற பார்ப்பாங்க, அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நேர காலம் திடீர்னு காணாமல் போயிடும். என்ன சார், நான் டைம் நிறையா இருக்குதுன்னு நினச்சேன், ஆனால் திடீர்னு இந்த வாரம் முடிஞ்சிருச்சிங்க, நான் இதை செய்ய வேண்டிய விஷயம் எனக்காகவே செய்யாமல் போயிட்டேங்க அப்படின்லாம் சொல்லக்கூட வாய்ப்பு இருக்குங்க. வெறுத்தவர்கள் சிரித்து கொண்டே வருவார்கள் இந்த வாரத்தில் காசு வாங்கிறதுக்காக, உங்களோட உதவியை வாங்கிறதுக்காக. சில பேருக்கு கட்டாயமாக நீங்கள் உதவிகள்லாம் செய்ய வேண்டிய கட்டாயமும் ஏற்படுங்க. சில பேர் உங்கள்கிட்ட சிரித்தே உங்கள் காரியத்தை சாதிச்சிருவாங்க, சிரிச்சே உங்கள்கிட்ட காரியத்தை சாதிச்சிருவாங்க. ஹனுமான் வழிபாடு பண்ணுங்க, கண்டிப்பாக சிறப்பாக இருப்பீங்க. இருமல் பிரச்சனைகள், த்ரோட் ப்ராப்ளங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் ஒரே ஒரு விஷயம், இந்த வாரத்தில் சோறு தான் முக்கியம்னு இருந்துருங்க, அது ரொம்ப நல்லது. ஏன்னா சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கும்பராசி அன்பர்களே, நல்லது நடக்கும். மீனராசி, வறுமையை கண்ணுக்கு தெரியக்கூடிய வாரம். வறுமை எவ்வளோ காசு பணம் இருந்தாலும், ஜிபேலே பணம் வச்சுருந்தாலும், பேடிஎம் ஏடிஎம் எல்லாத்துலேயும் பணம் இருந்தாலும் திடீர்னு பணத்தட்டுப்பாடுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சில பேர்கிட்ட போய் உதவி கேட்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இந்த வாரத்தில் ஏற்படும். ஆனால் பலர் பேர் பார்த்தீங்கன்னா தேவையில்லாதவங்கள்ட்ட உதவி கேட்டுடாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த காரியத்தை செய்யுங்க. இன்னும் சொல்லப்போனால் முகம் தெரியாதவர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக பழகுங்க இந்த வாரத்தில். பல முகம் உண்மை தெரியும், பல பேருடைய உண்மை முகம் தெரியும். திடீர் உதவிகள் யாரையும் தயவு செய்து இந்த வாரத்தில் கேட்காதீங்க. என்டர்டெயின்மெண்ட் விஷயத்தில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக இருந்தால் நல்லதுங்க. பொழுதுபோக்குன்னு சொல்லுவாங்க. பர்ச்சேசிங் பண்ணுறது, படம் பார்க்குறது, இல்லை கொஞ்சம் நாளை செல் பார்க்குறது. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க இதிலலாம் இல்லாமல் வேலையை பாருன்னுவாங்க. அதெல்லாம் வேண்டாம். நம்ம கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டில் இறங்கிக்கிட்டோம்னா நமக்கு இந்த வாரம் நல்லா பெஸ்ட்டாக இருக்குங்க. இன்னும் சொல்லப்போனால் எந்த பேச்சையும் பெருசாக்காதீங்க இந்த வாரத்தில். யார் வேணாலும் எது வேணாலும் பேசிட்டோம், உங்கள் வாயை கொடுத்து வம்பிழுக்க பார்ப்பாங்க. முயற்சியை நீங்கள் என்றைக்குமே மனசில் வச்சுக்கிங்க. வாய் கொடுத்துட்டிங்கன்னா பிரச்சனையாக போகும். சிலர் பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயம். முக்கியமாக சாரி கேட்க வச்சுருவாங்க. ஏதாவது ஒரு சாரியை உங்கள்கிட்ட கேட்க வைக்க வாய்ப்பு இருக்குங்க. அதனால் சாரி கேட்க மாட்டேன்னு உயிராப்பாக இருக்காதீங்க. கேட்க வேண்டிய இடத்துல கேட்கணும். கேட்காம போகிறதுக்கு எப்படிலாம் பிளான் பண்ணுமோ அப்படி பிளான் பண்ணிங்க. நிச்சயமாக இந்த ஜாமீன் சம்பந்தமான விஷயங்கள்லாம் இப்போ தேவைப்படும். யாருக்காவது ஒவ்வொருத்தவங்களுக்கு நம்ம போய் கையெழுத்து போடுறது இந்த வாரத்தில் எப்படிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை சிவனை வழிபாடு பண்ணுங்க. சில விஷயத்தில் தள்ளி இருந்து பார்க்கறது நல்லது மீனராசிக்கு. அன்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, என் உறவுகளே, சொந்தங்களே, இந்த வாரத்தை பொறுத்தவரை எல்லா ராசிக்காரருடைய மனசில் இருக்கக்கூடிய எல்லா சங்கடங்களும் விலக அன்னை ஆதிபராசக்தியை நான் பிரார்த்தனை செய்கிறேன். இந்த வாரத்தில் எத்தனை உறவுகள் பிறந்த நாள் கொண்டாடுகிறீர்களோ என் சகோதரர்களுக்கு, என் சகோதரிகளுக்கு, என் உறவுகளுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறோம். கல்யாண நாள் கொண்டாடக்கூடியவர்களுக்கு கல்யாண நாள் வாழ்த்துக்கள். புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு மனசில் இருக்கிற தடுமாற்றங்கள் நீங்கி நான் வாழப்போகிறேன் சார், நான் நல்லா இருக்க போகிறேன் சார், நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய என் பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் அற்புதமான எங்களுடைய மனசார வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கடவுள் இருக்காருங்க. இந்த பதிவை பார்க்குறீங்க,
உங்கள் மனசில் என்ன காயங்கள் இருந்தாலும் படிப்படியாக அந்த காயங்கள் குறையுங்க. நம்புங்க, உங்களோடு நாங்கள் என்றும் இருப்போம். நல்லதே நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வார பதிவில் சந்திக்கிறேன். நல்லதே நடக்கும்.